வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்டெபிலைசரு 4 kVA 1 டன் ஏசி உள்ளது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்டு இன் ஆகிடுது, அவுட்புட் வரவே இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் வரல. ஒரு சில டைங்கள் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் கழித்து ஏசி ஆன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கம்ப்ளைண்ட் இது 1/2 மணி நேரம் கழிச்சு ஆன் ஆகுது, இல்லைனா ஒரு சில டைம் 1 மணி நேரம் ஆகுது ஆன் ஆகுதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் பார்த்தா ஸ்டெபிலைசர் தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நம்ம ஸ்டெபிலைசர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுறது கம்பெனி பாருங்கள், ட்ரியோங்கிற கம்பெனி தான் அது. இப்போ ஆன் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு, அவுட் எவ்வளோ நேரம் ஆகும், அவுட்புட் சப்ளை வரலன்னாங்க. ஸோ என்னன்றது இப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், பேனில் கழட்டிட்டேன். ஸோ வந்து இண்டிகேட்டர் வர்றது கழட்டிட்டேன். போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பி இருக்குது. கண்ணில் பார்க்கும்போது இந்த ஃபில்ட்ரு ஃபால்ட்டுன்றது தெரியுது. நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த ஃபில்ட்ரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபில்ட்ரு வந்து வீங்கிருக்கு, உப்பி இருக்குது ஒரு மாதிரியா. ஸோ இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அளவு பாருங்கள், 470 EF 35 வோல்ட்டு. ஸோ இதை செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 211 EF தான் காமிக்குது. ஸோ ஆல்ரெடி இது போயிடுச்சு, இது பார்த்தாலே கண்டுபிடிச்சா போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம புதுசு அதே தான், சேம் பீஸு அதே தான் போடுறோம். 35 வோல்ட்டு 470 EF தான் போடுறோம். இது மாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ண ஃபில்ட்ரு மாட்டியாச்சு நம்ம. ஓகே, இப்போ லைன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட் செக் பண்ணாடி பல்ப் மாட்டியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறேன். ஒயர் லூஸாக இருந்தது. ஸோ ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளக்கில் ஒயர் லூஸாக இருந்தது, கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், அவுட்புட் இண்டிகேட்டர் தெரியுது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேப் விட்டு போட்டிங்கன்னா உடனே ஆன் ஆகிரும். ஒரு சில உடனே அமர்த்திட்டு மறுபடியும் போட்டிங்கன்னா ஆன் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ஆன் ஆகும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். பாருங்கள், அவுட்புட்டு க்ரீன் வந்துருச்சு, க்ரீன் இண்டிகேட்டர் வந்துருச்சு. அவுட்புட்டு பல்ப் லோடு கொடுத்துருக்கோம், பல்ப் லோடு வந்துருச்சு. இப்போ கரெக்டாக ஒரு செகண்டு 1.5 நிமிஷத்தில் வந்துருச்சு. இது இப்போ ஸ்டெபிலைசர் நல்லாயிருக்கு. நன்றி.